Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த டுட்டோரியல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஹேர் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். எஸ் இந்த ட்ரெண்டிங்கான இந்த நார்த் இந்தியன் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். முன்னாடி ஒரு மெஸ்ஸி ஆன ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பின்னாடி ஒரு பன் ஃப்ளாரல் பன். ஸோ இது எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 2 inches செக்ஷன் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற செக்ஷனை நான் வந்து பஃப் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த செக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக லேயர்ஸாக பிரித்து நீங்கள் பேக் கோமிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக் பஃப் ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து 4 பின் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பஃப் வந்து முடிஞ்சிடும். ஸோ பஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு லுக்கே. இப்போ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது வந்து கேர்ள்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம மிச்சம் இருக்கிற ஹேரில் வந்து பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுறது சாப்ஸ்டிக் கேர்ள்ஸ். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி லுக் வந்து மாடிஃபை ஆகும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக ஹேர் ஸ்ட்ராண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அந்த ஹேரில் வந்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட்ஸ் அந்த ஹீட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். ஹீட்டில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து இதை வந்து விட்டுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கேர்ள்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். இப்போ நான் வந்து நான் வந்து குயிக்காக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு இதை காமிக்க போகிறேன். இது எப்படி நான் மிச்சம் இருக்கிற ஹேருக்கு நான் பண்ணேன் அப்படின்றத ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி என்கிட்ட வந்து ப்ரைடல் புக்கிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து என்கொயரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை அண்ட் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கையாலே நான் வந்து பிரித்து விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து கையில் பிரித்து கொஞ்சம் ஷைன் ஸ்ப்ரே அடித்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ அது பண்ணும்போது அந்த மெஸ்ஸினஸ் பார்த்திங்கனாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஸ்டார்ட் டு கம் அண்ட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பின்னாடி ஒரு பன் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பன் மேலே ஃப்ளாரல் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நார்மலான கார்வேஷன் பூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து எடுத்து நான் வந்து யூபினால் குத்தி நான் வந்து அந்த பன் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணேன். ஸோ இது வந்து சீக்கிரமாக நான் வந்து ஒரு காமிக்கிறேன். ஸோ ஃபார்வர்டாக வந்து டைம் லேப்ஸ் மாதிரி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபைனலி என்னோடய ப்ரைட் வந்து ரிசப்ஷனுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹர் என்டையர் கம்ப்ளீட்டட் லுக். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஹேர் டுட்டோரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரைடல் புக்கிங் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து என்கொயரி பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் டூ ஃபாலோ மீ, ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் தாராளமாக என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்து என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.